ஹலோ கைஸ், நான் உங்கள் எடிட்டர் விஜய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ஒரு சூப்பரான வீடியோ எடிட் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் டவுன்லோட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ வாட்டர் மார்க் வரும், அப்புறம் வந்து காசு கட்டுற மாரி கட்டும். நான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போதுக்கு வந்து நான் அப்ளிகேஷன் பேர் சொல்லிடுறேன். இந்த அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா koloro. ஸோ பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அப்புறம் கோளாறு, சரிங்களா? அந்த பேர் தான் இந்த அப்ளிகேஷன் நேம் வச்சுருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் நேம் வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆனால் நெட் ஆன் பண்ணிக்கணும், சரிங்களா? முழுக்க இது மோடு வெர்ஷன். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ அன்லிமிட்டட் உங்களுக்கு ப்ரீசெட்லாம் இருக்குது. ப்ரீசெட்னா டெம்ப்ளேட். ஸோ கலரோட எஃபெக்ட் அப்படியே எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி வீடியோ எடிட் பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா, இல்லை யூடியூப்பில் லைட்டாக ஒரு மொபைல் எடுத்த வீடியோ வந்து லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? அப்புறம் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். ஸோ பேசிக் வீடியோ தான், சரிங்களா? இது கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஆப்ஷன் இருக்கும். உங்களோட தேவையான வீடியோ வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் எடுத்தேன் இந்த வீடியோ. ஸோ உங்கள்கிட்ட மொபைல் வீடியோ அண்டு கேமரா வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, நீங்கள் வந்து நான் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வானம் கலரு, அப்புறம் வந்து ரோடோட பிரைட்னஸ்ஸு, ஸோ வெடிகாலம் வேலைக்கு போகிறவங்க ஸோ அதெல்லாம் நேச்சுரல் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா கலர் லைட்டாக ஏற்ற போகிறேன், சேச்சுரேஷன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபில்டர்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேசிக்காக சொல்லிடுறேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து லைட் இருக்குது, WB இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 4 வேலை இருக்குது. இந்த டூல்ஸுக்கு மட்டும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கலர்லாம், சரிங்களா? லைட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம அதிகப்படுத்த போகிறோம். இந்த சூரியன் ஒளியெலாம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? லைட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். எப்படின்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஆனால் இது lightroom ஆப் மாரி தான், சரிங்களா? lightroomல வந்து கலர் கரெக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும், ஆனால் வீடியோ பண்ண முடியாது. இது வந்து lightroomல ஃபோட்டோஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை koloro அப்ளிகேஷன். ஸோ koloro அப்ளிகேஷன், சரிங்களா? நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்குது. இப்போ பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரோட்டில் அப்புறம் மேலெல்லாம் இருக்குது. இப்போ வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். அப்படியே பாருங்கள், மைனஸ் பண்ணுறேன். அப்போ தான் அந்த நேச்சுரல் கலர் வந்து எனக்கு அந்த பஸ்ஸில் படுது பார்த்தீங்கன்னா, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போசர் அப்படியே விட்டுறேன். அப்புறம் கான்ட்ராஸ்ட் வந்து லைட்டாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ தவிர வச்சுக்கோங்க, ஒரு 8ல் வச்சுக்கிறேன். ஹைலைட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ ஷேடோ எனக்கு வேணும், அப்போ தான் பஸ்ஸில் ஏற ஷேடோலாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அம்பினேஷன். இது வந்து என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க பாருங்கள், தெரியுதுங்களா? கலர் உள்ள டார்க்காக கொடுக்குது, சரிங்களா? அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு WB கிளிக் பண்ணிங்கன்னா இது டென்ட் இருக்கும். இது வந்து இந்த பேக்ரவுண்டு கலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், என்ன கலர் வேணும்னு, கொஞ்சம் வேணுமான்னு. இப்போ வந்து நான் டெம்பு வந்து ஒரு 5ல் வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து SL இருக்குது பார்த்திங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இந்த என்ன கலர் இருக்கோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து என்கிட்ட ஆரஞ்சு இருக்கா, இந்த ஆரஞ்சு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கா. இப்போ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்கள், பார்த்திங்களா? ஆனால் ரொம்ப அதிகமாகிக்கக்கூடாது. ஸோ உங்கள் வீடியோ குவாலிட்டி இருந்தால் மட்டும் தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ குவாலிட்டி இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடையுது, கலர் அட்டாச் ஆகலை கரெக்டாக, சரிங்களா? நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணுங்கள், லைட்டாக கலர் ஏற்றி பாருங்கள், சரிங்களா? லைட்டாக தான் பண்ணுறேன், ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த வண்டி கலர் இருக்குது. ஸோ ப்ளூ கிளிக் பண்ணனா அந்த கலரில் போய் உக்காந்துக்கோ, பார்த்திங்களா? பஸ்ஸு கலர் லைட்டாக வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் தென்னை மரம் இதெல்லாம் இருக்குது, பச்சை கிளிக் பண்ணிங்கன்னா லைட்டாக மாறுது, உங்களுக்கு தெரியும், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில் எதுனா ஷார்ப்னஸ். இப்போ வந்து இந்த பஸ்ஸோட விண்டோ பாருங்கள். இப்போ வந்து நான் ஷார்ப்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், அங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக தெரியும்.
ஆனால் அதிகமாக வைக்காதீங்க, நாய்ஸ் மாரி தெரியும் பொறி பொறியாக. 10க்குள்ளே வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. இப்போ வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் சரிங்களா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலர் கண்ட்ராக்ட்ஸ்லாம் உங்கள் வீடியோ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ அந்த ஏற்ற போல் அந்த கலர் வந்து கரெக்டாக உட்காரும் சரிங்களா. உங்களுக்கு கம்ப்ரமைசேஷன் காட்டுற லாஸ்ட்டில் வீடியோவில் சரிங்களா. இப்போ லாஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், மேலே இந்த டிக் பார்க்குற கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போசர் கொடுக்குறேன். சரி, எக்ஸ்போர்ட்டிங் கொடுக்குறேன். சாரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து நான் சேவ் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து நீங்கள் பெட்டராக பொறுமையாக பண்ணுங்கள். நான் வீடியோக்காக கொஞ்சம் அவசரமாக பண்ணிட்டேன். நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது, தெரியலனா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ ஃபுல் டியூட்டோரியல் போடுறேன். ஒரு 1080p ஒரு 500 MBயில் வந்து நல்ல குவாலிட்டி வீடியோ இருந்துச்சுன்னா செம்ம எடிட் பண்ணலாம் இது சரிங்களா. இது எப்படி டவுன்லோட் பண்ணு நான் காட்டுற வீடியோவில் சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் போயிட்டு தமிழ் டெக் மொபைல் பிக்சார்ட் எடிட்டிங் நம்மளோட நேம் வச்சிங்கன்னா யூடியூப் நேம் வச்சிங்கன்னா கூகுளில் போய்ட்டு வந்துடும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட் வரும், தமிழ் டெக் மொபைல் பிக்சார்ட்டு bloggerpost.com வந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் போட்டிருக்க பாருங்கள், இதை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணோம். கலர் ஆப் வந்து வீடியோ கலர் எஃபெக்ட்னு போட்டிருக்க கிளிக் பண்ணிங்கன்னா நான் இதில் வந்து தமிழ் எழுதியிருப்பேன் வெப்சைட்டில். ஸோ கூகுளில் தேர்றவங்களுக்கு இது சஜெக்ஷன் ஆகும், யூடியூப்பில் தேர்றவங்களுக்கு யூடியூப்பில் என்னுடைய வீடியோ வரும். இது வந்து நான் சொல்லியிருப்பேன் தமிழில் எப்படி எப்படி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுன்னு. ஸோ வந்து பார்த்து பொறுமையாக வந்து கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லியிருப்பேன் அப்ளிகேஷன் ப்ரோ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதை வெயிட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு படித்து பாருங்கள் நான் என்னென்ன டீட்டெயில் சொல்லியிருக்கேன். அப்புறம் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக என்னோடய லிங்க் வந்துடும், டவுன்லோட் லிங்க்கு. ஸோ சைஸு கூட கம்மியான சைஸ் தான் சரிங்களா. உங்களுக்கு காட்டுறேன். மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு அம்புக்குறி, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் காட்டும், நேம் காட்டும். அப்புறம் வந்து நீங்கள் அலோ கொடுத்துக்கலாம், டவுன்லோட் ஆகலன்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக சரிங்களா. கைஸ் நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் 5.29 ஸோ மோடு வெர்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு வெர்ஷனு. ஸோ செம்ம வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் இதில் வேலை இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதேமாதிரி நீங்கள் என்னோடய வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைரெக்ட் லிங்க் கொடுத்தனா என்னோடய யூடியூப்பில் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த வீடியோ ப்ராப்ளம் வரும், நான் கொடுக்கல. அதனால தான் என்னோடய வெப்சைட் வந்து கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும் சரிங்களா. இந்த வீடியோ கலர் ஆப் வந்து சூப்பரான ஆப்பு, ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வேணும்னு கேளுங்க, அதுவும் நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கோயில் மணி ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் போக மாட்டுது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 18,000 பேர் இருக்காங்க. ஸோ அவ்வளோ பேர் இன்னும் வியூஸ் வரமாட்டுது. ஸோ மறுபடியும் நீங்கள் செக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ பட்டுன்னு வரும் சரிங்களா. ஓகே கைஸ், நன்றி வணக்கம். அடுத்த வேலை சந்திப்போம். நான் உங்கள் எடிட்டர் விஜய். பை பாய்.